Hi guys, வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு கோவில்பட்டிக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமமாங்க. அந்த கிராமத்தில் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மணிகண்டனுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை தானாங்க. எப்போவுமே இவர் வரத்துக்கு 12 மணி ஆகுமாங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. அப்போ எல்லாம் இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஷார்ட் கட்டை தான் யூஸ் பண்ணுவாராம். அந்த ஷார்ட் கட்டில் பொதுவாகவே ஒரு 4 பேர் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மணிகண்டன், பால்காரர், அதுக்கப்புறம் இன்னொரு நபர், அப்புறம் ஊர்க்காரர் சிலர், இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 5-6 பேர் மட்டும்தான் அந்த பாதையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். சரி, ஓகே. இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நைட் டைம் பார்த்தீங்கன்னா 11:45 12 மணி அந்த டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாராம். ஒரு நாள் அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு அதிகமான வேலைகள் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால இவர் வரத்துக்கே மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சாங்க. கிட்டத்தட்ட 1:45க்கு மேலே ஆயிடுச்சாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேர் ரூட்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும். நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்லேயே போயிடலாம் அப்படின்னு மணிகண்டனும் யோசனை பண்ணாராம். யோசனை பண்ணி கொஞ்ச நேரத்துல இந்த நபர் அவங்களோட ஷார்ட்கட்டையும் வந்துட்டாருங்க. வரவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமான இருட்டாக தான் இருந்திருக்கு. இந்த இருட்டிலேயே இவரோட பைக்கோட அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் தான் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துல யூரின் வர மாதிரி இருந்திருக்கு. சரி, ஓகே, பைக்கை இங்கே நிறுத்திடலாம், அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு அப்படியே அந்த லைட் ஆனில் இருக்கும்படியாகவே அந்த பைக்கை நிறுத்திருக்காரு. அடுத்தது இவரும் யூரின் போகிறதுக்காக ஒரு மரத்து பக்கமாக போயிருக்காரு. அங்கே போயிட்டு யூரின் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே இவருக்கு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டா மணிகண்டா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம். இந்த சத்தமானது நார்மலாக மனுஷங்க கூப்பிடுற மாதிரியான சத்தம் கிடையாதாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சா. இந்த சத்தத்தை கேட்டதும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த நேரத்தில் இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்களே, எப்படா இங்கேருந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு யோசனையோட பயத்தோட மெதுவாக திரும்பி பார்த்துக்காரு. திரும்பி பார்த்தா அங்கே வந்து யாருமே கிடையாதாங்க. ஆனால் சத்தம் மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. என்னடா இது, யாருமே இல்லாத இடத்துல சத்தம் மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணினவர் அடுத்து அந்த பைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்ல, ஆல்ரெடி ஸ்டார்ட்ல தானே இருக்கு. அந்த பைக்கை எடுக்கிறாருங்க. எடுத்து அந்த பைக்ல உட்கார்றாரு. உட்கார்ந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிருக்கு பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டா மணிகண்டா அப்படின்னு கூப்பிடுற குரல். இந்த குரலானது ஒரு ஆணோட குரல்ல இருந்தது. ஆணோட குரல் கேட்கும்போது இவருக்கு வந்து பயங்கரமா பயம் இருந்த காரணத்தினாலையும் இவர் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தரலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினாலையும் இவர் அந்த பைக்கை அங்கேயே நிறுத்திருக்காரு. நிறுத்திட்டு இவரோட பைக்கில் வச்சிருந்த ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அதில் டார்ச் ஆன் பண்ணுறாரு. சுற்றி பார்க்குறாருங்க. யாருமே இல்லையாங்க. ஆனால் இவர் நிற்கிற இடத்துலயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பயங்கரமான பெரிய பாறை மாதிரி இருக்குமாங்க. அந்த பாறையிலேருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக அடிப்படும். ஒரு சிலருக்கு உயிரே கூட போகுமா. அந்த அளவுக்குலாம் பயங்கரமான பெரிய பாறை. அந்த பாறைக்கு மேலே யாரோ நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இங்கே மணிகண்டனை கூப்பிடுற மாதிரியும் இருந்திருக்கு. இதை வந்து அரைகுறை அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்துருக்காருங்க. பார்த்தவருக்கு ஆல்ரெடி அங்கே நிற்கிற ஒரு ஷேப் தெரியும் இல்லையா, ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்றது. அடுத்து கையை காட்டி வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் காட்டிட்டு இருந்திருக்குங்க. இந்த நிகழ்வை பார்த்ததும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பயம் அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது, இந்த நேரத்துக்கு அந்த மலை மேலே எவன்டா நின்றுருக்கான், அந்த பாறை மேலே எவனும் போக மாட்டானே, பாறை மேலே போனோம் அப்படின்னா பயங்கரமாக செத்து போயிடுவோம் அப்படின்ற பயத்திலேயே அந்த ஊருக்காரங்க அந்த பக்கம் போக மாட்டாங்களாம். என்ன காரணம்னா அடிக்கடி அந்த பாறையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஆன்மாலாம் அங்கே சுத்துதுன்றதும் இவங்க ஊருக்காரங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினாலே அந்த பாறை பக்கம் போகிறத தவிர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு மனுஷன் கூப்பிடுறானே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டு நல்லா மறுபடியும் பார்க்குறாருங்க. பார்த்தா அந்த மனுஷனோட காலானது அந்த பாறை மேலேயே இல்லையாங்க. ஆனால் அந்த பாறையில இருந்து ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் அவர் பறந்துட்டு இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காருங்க. அந்த உருவம் தான் இப்போ மணிகண்டா வா மணிகண்டா வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் இருந்திருக்கு. ஐயோ, என்னடா இது, இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டுமே, யாரா இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பைக்கில் ஏறுறாங்க. ஏறி கொஞ்சம் தூரத்தில் நல்லாவே ரேஸ் கொடுத்து போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பைக்கானது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன நீரோடை மாதிரி போயிட்டு இருக்குமாங்க. அந்த இடத்துலயே ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியாமலே இருந்திருக்காரு. செல்லில் டார்ச் ஆன் பண்ணபடியே வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படியே இந்த பைக்கை தள்ளிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டெப்பு தள்ளிக்கிட்டு போகிறாருங்க. அடுத்து அந்த டார்ச் லைட் வெளிச்சம் ப்ளஸ் அந்த நிலா வெளிச்சத்தின் காரணமாக இவர் அந்த நிழலை பார்க்குறாரு. இவர் தள்ளிக்கிட்டு போகிறார் இல்லையா பைக்கு, அந்த நிழலை பார்க்கும்போது இவர் வந்து பைக்கில் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பைக்குக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு வர மாதிரியும் இருந்திருக்கு. 2 நிழல்லாம் தெரிஞ்சிருக்கு.
ஐயையோ அப்படின்னு இவருக்கு ஒரே பதட்டமாயிடுச்சாங்க. பயம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இந்த ஷார்ட்கட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு இவரும் பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே போகிறாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் அந்த பைக்கை தள்ளவே முடியல. ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தாராம். அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கை அங்கேயே நிறுத்திட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு கோவில் தெரியும். அந்த இடத்துல பெரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்காங்க. அந்த கோவில் பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் பைக்கை அங்கேயே நிறுத்திட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகிறாருங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் அந்த பைக் பார்க்குறாங்க. பார்த்தா அப்பவும் அந்த பைக்கு மேலேயே ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்குங்க. இந்த முறை இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சட்டை எல்லாம் எதுவுமே போடாத மாதிரி இருக்குது. ஆனால் வெள்ளை கலரில் வேட்டி கட்டின மாதிரி இருக்குது. கூடவே கை காலெல்லாம் அப்படியே பயங்கரமாக ரத்தமாக ஒழுகிற மாதிரி இருந்திருக்குங்க. முகம்லாம் அப்படியே ஒரு பாறையில் சிரைச்சி கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அங்கங்கே சிரைப்புகள் இருக்கலாம், அந்த மாதிரி அங்கங்கே சிரைப்புகள் இருக்குது. அதுலேருந்து ரத்தமும் கொட்டுற மாதிரி இருக்குது. இந்த பயங்கரமான கொடூர உருவத்தை பார்த்தவருக்கு அந்த கோவிலை விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்லையாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. கரெக்டாக இவரோட மொபைல்லையும் சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரோட மொபைலில் இருந்த டார்ச் மட்டும்தானே. இப்போது மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் இவருக்கு இன்னும் பயம் கூட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோவிலிருந்து வெளியே எட்டி பார்த்துருக்காருங்க. ஆல்ரெடி அந்த உருவத்தை பார்த்துட்டாரு இல்லையா, அந்த உருவமானது அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து அந்த உருவம் அங்கே எதுவுமே இல்லை. இல்லாததை கண்டதும் அப்பாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கோவிலேருந்து ஓடி வந்தவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பைக்கானது ஸ்டார்ட்டே ஆகலையாம். இது என்னடா இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது, என்னன்னு தெரியலையே, பெட்ரோல்லாம் நம்ம போட்டுட்டு தானே வந்தோம் அப்படின்னு இவரும் எவ்வளவோ கிக்கர் அடிச்சு பார்க்குறாரு. ஆனால் ஸ்டார்ட்டே ஆகலை. சரி ஓகே அப்படின்னு தள்ளிக்கிட்டே ஓடிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா வண்டியானது தானாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க. இவர் தள்ளிக்கிட்டு தான் போயிருக்காரு, ஆனால் பைக்கு தானாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூடவே இவரோட மொபைலில் சார்ஜர் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகி தானே இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஃபோனானது டார்ச் ஃப்ளாஷும் ஆன் ஆகிடுச்சாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியாமல் கை கால்லாம் நடுங்கி விட்டுறாங்க. அப்படியே ஆளே ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி ஆகிட்டாராம். ஐயோ இது என்னடா அது தானாக எல்லாமே நடக்குது அப்படின்னு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நமக்கு அது நல்லது தானே, பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேகமாக பைக்கில் ஏறி உட்காந்துறாங்க. பயங்கர ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சாங்க அந்த பைக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இவருக்கும் கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கு. இவருக்கும் ஒன்றும் புரியல. அடுத்து பார்த்தா இந்த டார்ச் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா ஃபோனில், அதுவானது அப்படியே தானாகவே மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. இது என்னடா இது இன்னைக்கு இப்படி நமக்கு மர்மமாக இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஸ்பீட்லேயே எப்படியாவது வீட்டுக்கு சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட்லேயே வந்திருக்காருங்க. கரெக்டாக இவங்களோட ஊர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அந்த பைக்கானது நார்மல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிருக்கு. கூடவே இவருக்கு வித்தியாசமான ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டா வா மணிகண்டா, என்னோட பாடி அங்கே தான் கிடக்கு, எடுத்துக்கொடு மணிகண்டா, வா மணிகண்டா, அங்கே தான் நான் கிடக்கிறேன், இங்கே வா மணிகண்டா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சாங்க. ஐயோ என்னடா இது எங்கேயோ அங்கே பாடி கிடக்குதுன்னு சொல்லி கூப்பிடுது, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்பவும் சைடு மிரரில் இவர் பார்த்துருக்காரு, பின்னாடி ஏதாவது உருவம் ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா அங்கே எந்த ஒரு உருவமுமே தெரியலையாங்க. ஆனால் சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தக்கே இவரோட வீடு போய் சேர்றதுக்கு. அதுக்கப்புறமா இந்த நபர் பைக்கெல்லாம் அப்படியே அவசரமாக நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள கதவை தட்டிட்டு ஓடுறாங்க. ஓட்டமாக ஓடி போய் நேராக எப்போவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் படுப்பாராம். ஆனால் அன்னைக்கு சீக்கிரமாகவே போய் வீட்டில் படுத்துட்டாராங்க. இதையெல்லாம் அவங்க அம்மா நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல, இவன் எப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வேலை அழைச்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும் போல், இன்னைக்கு ஆல்ரெடி லேட்டாக தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காமலே அவங்களோட அம்மாவும் படுத்துட்டாங்களாங்க. இங்கே மணிகண்டனும் படுத்துட்டாராம். அடுத்து ஒரு அரை மணி நேரம் இருக்குமாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மணிகண்டனுக்கு அதே குரல் காதில் கேட்குற மாதிரியே இருந்துச்சாங்க. மணிகண்டா வா மணிகண்டா, நான் அங்கே தான் இருக்கேன், என்னை யாருமே தேடலை மணிகண்டா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சாங்க. செத்து போனவன் கூப்பிட்றானா அல்லது வேற ஏதாவதா என்ன ஏதுன்னே புரியாமலே அந்த நபர் தலகாணி எல்லாம் காது அப்படியே பொத்துற மாதிரி வச்சு அன்னைக்கு நைட்டு அப்படியே ஓட்டியிருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த பாறை பக்கம் போயிருக்காருங்க. அங்கே போயிட்டு பார்த்தா இவர் நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்து இங்கே இப்படி நடந்துச்சு, உண்மையாகவே இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போதே அங்கே அந்த பெரிய மனிதன் சொன்னார் இல்லையா, அந்த கோவிலோட பூசாரியும் இவர் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க ஐயா, நைட்டு நான் இந்த வழியை வந்தேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அந்த பூசாரிக்கிட்ட சொல்லியிருக்காருங்க.
சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் நடந்துச்சா, நிஜமாவா ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட கண்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் வா வான்னு வேற கூப்பிடுதுன்னு சொல்கிறேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆன்மாவானது இப்போ ஒரு 2-3 நாள் வரைக்கும் உனக்கு எந்த ஒரு தொந்தரமும் இல்லை அப்படின்னா அடுத்து ஒன்று எதுவுமே பண்ணாது. ஆனால் மறுபடியும் ஒன்று தேடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட உடலை எடுத்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஒன்று விடாது. அந்த உடல் நீ எப்படி கண்டுபிடிப்ப, என்ன பண்ணுவேன்றதே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருங்க. அங்கே நிறைய பேர் செத்துருக்காங்க இல்லையா, அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நேற்று பார்த்தது என்ன யாரோடது என்ன ஏதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியாமலே இருந்திருக்கு. மேலேருந்து கீழே விழுந்திருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சவங்களா இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் பின்தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி யோசனையோட சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க பைக் எடுத்துகிட்டு. அன்னைக்கு எப்பவும் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வராருங்க. இந்த முறை வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் கூடவே இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருக்கு. அந்த காரணத்தினால சரி ஓகே நம்மளோட ஃப்ரெண்டும் கூட இருக்கான்ல, இந்த ஷார்ட்கட்லேயே போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கும் தவறான முடிவை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த தவறான முடிவு இவருக்கு இவ்வளோ பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரெண்டும் மணிகண்டம் 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. சரியாக அந்த பாறை உள்ள இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக முன்னாடி நாள் மாதிரி இன்றைக்கும் மணிகண்டனோட பைக்கானது ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. நல்லாவே வந்துட்டு இருந்த பைக்கு ஆஃப் ஆனதும் அந்த ஃப்ரெண்டுக்கும் ஒன்றும் புரியல, இவருக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் இவருக்கு மனசுக்குள்ளே கருக்குன்னு பயம் வந்துருச்சு. ஆஹா இப்போ பைக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு. அடுத்தது ஃப்ரெண்டு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வா நான் உனக்கு டொப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை நான் ஸ்டார்ட்டில் வச்சுக்கிறேன், நீ பைக் மேலே ஏறி உட்காரு, நான் உன் பைக்கை தள்ளிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்கேன், என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் அவரோட பைக்கில் ஏறி உட்காந்துட்டாராங்க. அடுத்து ஃப்ரெண்டானது பின்னாடி இருந்து கால் வச்சு தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக இந்த வாய்க்கால் பகுதின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடம் வந்ததுமே இவங்களோட பைக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சாங்க. திடீர்னு ஒரு சூறாவளி காற்று மாதிரி பயங்கரமான காற்று, ஜில்லுன காற்று அப்படியே இவங்க 2 பேரையும் தள்ளுற அளவுக்கு அடிச்சிச்சாங்க. அந்த காற்றுலேயே இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்களாங்க. 2 பைக்கும் கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறமா இந்த மணிகண்டன் தடுமாறி எந்திரிச்சு பைக்கெல்லாம் எடுத்து நிறுத்தியிருக்காருங்க. நிறுத்திட்டு பார்த்தா அவங்களோட நண்பர் மேலே பைக் விழுந்து கிடக்கு. அந்த நண்பரோட பைக்கையும் எடுத்துட்டு அவங்களோட நண்பரையும் எடுத்துட்டு அப்படியே கை காலெல்லாம் அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. கொலை நடுங்கிற பயத்தோட மணிகண்டன் பார்க்குறாரு. என்னடா ஆச்சே, என்ன எப்படி விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மணிகண்டனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் பயங்கரமான காத்துடா, அந்த காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, அது ஒரு 2 செகண்டில் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு எங்கே மாயமாக போச்சுன்னு கூட தெரியலடா, இந்த மாதிரியான காற்று நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அது பேய் காத்துடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்கிற, பேய் காத்தா, டேய் விளையாடாதடா, இந்த நடுராத்தில் என்னை பயமுறுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா இல்லைடா, நேற்றே எனக்கு இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு மணிகண்டன் சொன்னாராங்க. சொன்னதுக்கப்புறமா மணிகண்டனுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மணிகண்டன் யதார்த்தமாக ஃப்ரெண்டுக்கு பின்னாடி பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தா ஃப்ரெண்டு நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு மர்மமான உருவம் அங்கே நின்றுட்டு இருக்கு. அந்த உருவமானது வேறு எதுவுமே இல்லைங்க, ஆல்ரெடி மணிகண்டன் பார்த்தார் பார்த்தீங்களா, அதே உருவம் தான், சேம் அதே உருவம் தாங்க அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த முறை பயங்கர கோவத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே பாதி வெள்ளையாக இருக்குது, பாதி கருகருன்னு இருக்குது. இந்த முகத்தை பார்த்ததும் அவர் அப்படியே அள்ளு விட்டுட்டாராங்க மணிகண்டன். அதுக்கப்புறமா அவங்களோட நண்பர்கிட்ட டேய் அப்படியே டக்குன்னு திரும்பாதரா, மெதுவாக திரும்புடா, நமக்கு பின்னாடி பேய் நிற்கிதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதும் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு நம்பலையாங்க, டேய் என்ன நீ ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்த்தாராங்க. பார்த்தா அந்த நபர் அந்த உருவத்தை பார்த்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 4-5 அடி தூரத்துக்கு ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா டேய் மணி இங்கே வாடா, அங்கே நிற்காதடா, வாடா அப்படின்னு கத்திருக்காரு. அதுக்கப்புறம் மணிகண்டன் நகரலான்னு பார்த்தா அவரால் நகரவே முடியலையாங்க. ஆனால் அந்த உருவமானது மெதுவாக நகர்ந்து வர மாதிரி வந்துச்சான். பக்கத்தில் நின்ன உருவம் என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே தான் என்னோட உடம்பு இருக்குது, அதை எப்படியாவது எடுத்துரு, அங்கே தான் இருக்குது, அதை எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு மட்டும் அந்த உருவமானது அப்படியே காதில் சொல்லிட்டு போச்சாங்க. அந்த
சத்தமானது அப்படியே ரொம்பவே கணீர்னு இருந்திருக்கு. கூடவே அவருக்கு ரொம்ப வித்தியாசமான குரலாகவும் இருந்திருக்கு. அடுத்தது மணிகண்டன் அந்த இடத்துல நிற்கவே இல்லையாங்க. ஃப்ரெண்டு நிற்கிற இடத்த தாண்டி அந்த கோவில் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஓடிட்டாரு. கோவிலுக்குள்ளேயும் ஓடிட்டார். கோயிலுக்குள்ளே ஓடினதுக்கு அப்புறமா நண்பரும் பின்னாடி ஓடி வந்திருக்காங்க. 2 பேரும் அந்த கோயிலுக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த கோவிலில் ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் உன்னை விடமாட்டான், கண்டிப்பாக அவன் உன்னை விடமாட்டான். அங்கே இருக்கிறத அவனோட உடம்பை மீட்டு எடுத்து நீ அந்த உடலை நல்லடக்கம் செஞ்சினா தான் உன்னை விடுவான், இல்லை அப்படின்னா உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மணிகண்டன் நம்பலைங்க. முன்னாடி நாளே பூசாரி சொன்னார் பார்த்தீங்களா, அதையும் நம்பலை, இதையும் நம்பலைங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம ஊருக்காரங்களுக்கு இந்த இடம் வரத்துக்கே பயம், பேய் இருக்குது அப்படின்றத பயம். இந்த இடத்துல போய் நம்ம உடலை தேடி அதை அடக்கம் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. இதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் இதுதான் ஒரே வழி, வர பௌர்ணமிக்குள்ள நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன நபர் எழுந்து போனாராங்க. எங்க போனாரு அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல. அந்த கோயிலை விட்டு வெளியே வர வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாருன்றது இவங்க 2 பேத்துக்குமே தெரியல. அடுத்தது இந்த சித்தரும் மறைஞ்சிட்டாரு. அங்கே நின்று அந்த உருவமும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்கு. கூடவே வா மணி வா, நீ ரொம்ப தாமதப்படுத்துகிற, சீக்கிரம் வா, ஆல்ரெடி 3 வருஷம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்திருக்குங்க. இந்த குரலானது அவருக்கு அப்படியே ஒட்டம்பெல்லாம் சிலிர்த்து போகிற அளவுக்கு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு வந்திருக்காரு இல்லையா, 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பைக்கை வேகமாக ஓடி எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே ஓடி இருக்காங்க அவங்க ஊருக்கு. அவங்களோட ஊர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட மணிகண்டனுக்கு அந்த உருவத்தோட குரல் கேட்குற மாதிரியே இருந்துச்சாம். அடுத்து வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறாரு. படுத்தாலும் அதே குரல் கேட்குது. அதே உருவம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா பண்ணுறது, இந்த சித்தர் மாதிரி இருந்தவரும் இப்படியே சொல்கிறாரு, பூசாரியும் அந்த மாதிரியே சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியல. அந்த சித்தர் சொன்ன அந்த பௌர்ணமி வரத்துக்கு 1 வாரம் தான் இருந்துச்சாங்க. அடுத்த வாரத்தில் பௌர்ணமி வந்துடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே அதெல்லாம் நம்ம நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு அதை அப்படியே மறந்துட்டாருங்க. 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. அவங்களோட அம்மாக்கிட்டையும் நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் கூட அவங்களோட அம்மாக்கிட்ட சொல்லவே இல்லையாட்டுருக்காங்க. அடுத்து 3ஆவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து இவர் அன்றைக்கி வேலைக்கு போகல, அவங்களோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து வெளியெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ரிட்டன் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வர வழி பார்த்திங்கன்னா இந்த தடவை நேர் வழியாக தான் வந்திருக்காங்க. அந்த ஷார்ட்கட்டில் வரலை. அப்படியே நேர் வழியில் வந்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக இருட்டான ஒரு பகுதியாக இருக்குங்க. அங்கங்கே திருவிளக்குகள் கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்காதாம். அந்த இடம் வரும்போது இவங்க 2 பேரும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு ஆள் ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த ஆள் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வேட்டி மட்டும்தான் கட்டியிருக்காரு, சட்டை எதுவும் போடலை, தோல் மேலே ஒரு துண்டு போட்டிருக்காரு. இந்த நபர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, எங்கடா ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு, நம்ம ஊர் பக்கமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதும், சரி இருடா அவங்கள்ட்ட லிஃப்ட் வேணுமான்னு கேட்டு நம்ம வேணா கொண்டு போய் விட்டுலாம்டா, பார்க்கவே கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டும் போய் பைக்கை நிறுத்தினாங்களாங்க. பைக்கை நிறுத்திட்டு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் என்ன ஊர் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியான குரலாக இருந்திருக்கு. இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குரல் ஆல்ரெடி எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு மணிகண்டனுக்கு ஸ்ட்ரைக் ஆனாலும், ஆனால் அதை பற்றி யோசிக்கலை. சரி வாங்க ஐயா நம்ம எங்கள் வண்டியில் ஏறுங்க, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நபரும் திரும்பி இருக்காருங்க. திரும்பினதுக்கு அப்புறமா பார்த்தா முன்பகுதி ஃபுல்லாக ரத்தம் மாதிரி இருந்துச்சாங்க. அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கை கால் எல்லாம் அட்டிப்பட்டு போய் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் 2 பேரும் ஆடி விட்டாங்களாம். என்னங்க ஐயா இவ்வளோ ரத்தம் வருது, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உன்னை ஹெல்ப்புக்கு கேட்டேன், ஆனால் நீ தான் வரவே இல்லையே, அப்போ நான் இப்படி தானே வரணும் அப்படின்னு பேசுகிறாராங்க. பேசினதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு மணிகண்டனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இந்த குரல் அங்கே அந்த வாய்க்கால் பகுதியில் கேட்டோம்ல, அதே குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுமே, ஏய் வண்டி எடுறா டே வண்டி எடுறா சீக்கிரமா எடுறா அப்படின்ட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. செம்ம ஸ்பீடாக வந்திருக்காங்க. ஸ்பீடாக அவங்களோட ஊருக்குள்ளேயும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா தான் மணிகண்டனுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சாங்க. அப்பாடா எப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அவர் படுத்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சாங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாராம். நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கார். அப்போது இங்கே இவருக்கு ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கு. அந்த குரல் வேறு யாருமே கிடையாதுங்க, இவங்களோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. மணி வாடா வெளியே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஹாலில் தான் அவங்களோட அப்பா படுத்துட்டு இருக்காருங்க. அவருக்கு எந்த ஒரு குரலும் கேட்கல. கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் எழுந்து போய் கதவை திறந்துருப்பார். ஆனால் அவருக்கு எதுவும்
கேட்கல. இங்கே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த மணிகண்டனுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாங்க. சத்தம் கேட்டது, என்னடா என்னது ஃப்ரெண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டைம்லாம் பார்க்குறாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகிடுச்சான். அவ்வளோ நேரத்துக்கு வரமாட்டானே, என்னன்னு தெரியலையே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு, இவர் வெளியே இருந்து போயிருக்காரு. போயிட்டு கதவெல்லாம் திறந்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த மனுஷனை பார்த்தா பயங்கரமாக இருந்திருக்காரு. எப்படின்னா கை காலெல்லாம் பயங்கரமாக அடிபட்டு போய் காலெல்லாம் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்படி நிற்கிறானே, என்னடா ஆச்சு அப்படின்னு, டேய் அங்கே நான் விழுந்துட்டேன்டா, வாடா என்னை வந்து காப்பாத்துடா, அங்கே விழுந்துட்டேன்டா, என் பைக்லாம் வேற எடுக்கவே முடியலடா, பயங்கரமாக கை காலெல்லாம் வலிக்குதுடா வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நண்பனுக்கு ஒன்றுன்னா எப்படி இருக்கும், நமக்கு நம்மளே ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போவோம்ல, அந்த மாதிரி தான் மணிகண்டும் சரி ஓகே எங்கடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்படியே கூட்டிகிட்டே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டில் இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த உருவத்தை பார்த்தாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடியே இவரும் மணிகண்டனும் போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வரல. அந்த கோயிலை தாண்டினதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, நம்மளோட ஃப்ரெண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டானே, நம்மளோடவே வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு. அடுத்தது இவர் நல்லாவே கண்ணை முழிச்சு பார்க்குறாராங்க. பார்த்தா சேம் இவங்களோட ஃப்ரெண்டோட உருவம் மாதிரியே தான் இருக்கான். நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கே என்னோட உருவம் இருக்குது, அங்கே என்னோட டெட் பாடி இருக்குது, வந்து எடுன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தாங்க நேராக போயிட்டு அப்படியே மண்ணில் படுத்த மாதிரி படுத்துருச்சாங்க. ஐயோ அப்படின்னு இவர் பதறிடுச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த உருவம் மண்ணில் படுத்து திருப்பி எந்திரிக்கும் போது அதோட ரியல் ஃபேஸ் காட்டியிருக்குங்க. அது வந்தது அவங்க ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றத அவர் உணர்ந்துட்டார். அடுத்து வேக வேகமாக இவர் ஓட்டம் அடிச்சு அவங்களோட வீட்டுக்கு ஓடிட்டாராங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு மூச்செல்லாம் வாங்கிட்டு பயத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது சாமி ஃபோட்டோட்ட இருந்த திருநீரை எடுத்து கரெக்டாக நெத்தியில் வைக்கலான்னு போகும்போது அவங்க அப்பா முடிச்சிட்டார். என்ன தம்பி என்னத்துக்கு ஃபோட்டோவில் எடுத்து நீர் வச்சுட்டு இருக்கிற, அது இல்லாமல் கதவெல்லாம் திறந்து விட்டுருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அப்பா உங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த சத்தமும் கேட்கல அப்படிங்கிற, என் ஃப்ரெண்டோட உருவத்தில் இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சுப்பா, அங்கே வரைக்கும் நான் போயிட்டேன்ப்பா, அடுத்துதான்ப்பா நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேய் என்னடா சொல்கிற, அந்த இடத்துல ஏற்கனவே பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களேடா, அது எதுக்குடா அங்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டு கொண்டுனதும் நான் போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அடுத்தது தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மணிகண்டன் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே மணிகண்டனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா பூஜை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், நம்ம ஒரு மந்திரவாதியை பார்க்கலாம், பார்த்துட்டு அங்கே வந்து ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கோயில் பூசாரிக்கிட்டே என்ன ஒரு பரிகாரம்ன்றது கேட்டு பண்ணிக்கலாம்ப்பா, நீ நிம்மதியாக படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு இவரும் பேக்கில் போய் படுத்துட்டாராங்க. படுத்த கொஞ்ச நேரத்தில் இவரோட நெஞ்சு மேலே உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கு. நல்லா கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தாரு. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே நெஞ்சு மேலே உட்காந்துட்டு இருக்கிறது வேறு யாருமே இல்லைங்க, அதே உருவம் தான். அங்கே அந்த மலையோரத்தில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த பாறைக்கிட்ட அதே உருவம் தாங்க இங்கேயும் இவர் மேலேயும் ஏறி உட்காந்து இருந்துச்சா. அடுத்தது இவரால் திமிர முடியல, எந்திரிக்க முடியல, கத்துறாரு, அணத்துறாரு, என்ன பண்ணியுமே எந்திரிக்கவே முடியலையாங்க. இவர் அப்படி இப்படின்னு திமிரிக்கிட்டு அணத்திக்கிட்டு இருக்கிற அந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பா யதார்த்தமாக தான் எட்டி பார்த்துருக்காரு. எட்டி பார்த்தா இவர் நெஞ்சு மேலே ஒரு ஆம்பளை ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்த்ததும் இவருக்கே நடுநடுங்கி வச்சாங்க. அடுத்து சாமி ஃபோட்டோட இருக்கிற நீரை எடுத்துகிட்டு போய் அப்படியே உப்புன்னு ஊதி விட்டாராங்க. அப்படியே அந்த உருவம் மாதிரி சல்லுன்னு ஒரு பூனையோட உருவமாக மாறி வேகமாக ஜன்னல்லையே எகிரி பிடிச்சி ஓடி வச்சான். அதுக்கப்புறமா தான் நம்ம மணிகண்டன் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்பியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கோயிலோட பூசாரியோ போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு என்னங்க ஏன் இப்படிலாம் சொன்னீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு மந்திரிக்கிறவங்களை பார்த்து நீங்கள் இந்த பூஜை பண்ணிக்கோங்க, என்னால் இந்த பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தேடாத இடமே கிடையாதாங்க. அதுவும் அந்த ஃபுல் மூன் வரத்துக்குள்ளேயுமே அந்த பூஜை பண்ணிடணும்னு சொல்லியிருந்துச்சு இல்லையா, அதனால் அப்படி இப்படின்னு தேடி அந்த ஃபுல் மூன் அன்னைக்கு கரெக்டாக ஒரு மாந்திரிகதையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த வார்த்தாங்க பூஜை பண்ணணும் அப்படின்னது. அந்த நபரும் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு 11:30 மணிக்கு மேலே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே மணிகண்டனுக்குள்ள அந்த ஆன்மா இறங்கிடுச்சு. இறங்கின ஆன்மா அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டு, என்னை எப்படியாவது நல்லடக்கம் செஞ்சிரு, யாருக்குமே தெரியாமல் என்னை அடக்கம் பண்ணிரு அப்படின்னு கத்திருக்குங்க. பயங்கரமாக சத்தம் போட்டு வேகமாக ஆடி இருக்கு. கூடவே இந்த பிணம் எங்கே இருக்குன்றது தெரியாதுல்ல, 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது இல்லையா, அதனால எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நீயே தோண்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துக்கிட்ட போச்சாங்க. போனதும் பார்த்தா அந்த இடத்துல மேலேயே மண்டை ஓடு அந்த கை கால் எலும்புகள்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த மாந்திரிக
மாந்திரிகவாதி இந்த மணிகண்டனோட அப்பாவால் எதுவும் செய்ய சொல்லியாங்க. அவரே எழுந்து போயிட்டு சின்னதாக ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த எலும்பு எல்லாத்தையுமே போட்டு ஃபுல்லாக புதைச்சி அதுக்கு மேலே பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து மறுபடியும் அவர் பூஜை பண்ண இடத்துல உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மணிகண்டன் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமானாராங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா பிரிஞ்சு போயிடுச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த மாந்திரிகவாதி இன்னும் சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இனிமேல் இந்த பாதையில் மணிகண்டனை வர விடாதீங்க, அவன் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நேர்வழியில் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் இருந்து மணிகண்டன் நேர்வழியில் தான் வருவாராம். எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் அந்த வழியில் தான் வருவாராம். அப்படியே கொஞ்சம் வருஷம் ஒரு 2 வருஷம் அந்த ஒர்க்கில் இருந்தாராம். அதுக்கப்புறமா அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தேடிட்டு இப்போ அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காராம். இப்போ அவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சாங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னால் அவங்களே நடுநடுங்கி போயிடுவாங்களாம். அவங்களோட மனைவியில் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் உண்மையாகவே எனக்கு நடந்துச்சு சிஸ்டர், ரொம்ப பயங்கரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை மணிகண்டன் அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணுமா? அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரியான திகிலான அமானுஷமான பேய் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? அப்போ நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரொம்ப ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்ப த்ரில்லிங்கான இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.